இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று கூறுகின்றார். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விட்டு சென்ற ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் கட்டி எழுப்ப போகின்றார். விட்டு சென்றது மட்டும் இல்லை, நம்ம இழந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கட்டுமே கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். எப்போ என்ன நடக்கின்றது யாருக்குமே தெரியாதுல்ல. எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ. நம்ம ஜெபத்தில் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். ஒவ்வொரு நாள் கண்ணீரும் கவலமாக ஜெபிச்சு, ஆண்டவரே எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அந்த தருணத்தில் அது நடக்கலை அப்படின்னா மனசு உடஞ்சிருவோம்ல. ஆனால் நம்ம காத்துட்ருப்போம். இது நடக்குன்னு ஒரு நம்பிக்கையில் காத்துட்ருக்கும்போது, நிச்சயமாக நடக்கும்போது நம்ம சந்தோஷத்தில் துள்ளி குதிப்போம். ஆண்டவரே உங்ககிட்ட கேட்ட இந்த விஷயம் எனக்கு கொடுத்தீங்களேப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லுவோம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்கான தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்ற போகின்றார். செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி. என்ன பிரதராச்சு ஜெபமே வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. என்ன சொல்கிறதுங்க, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் எனக்கு வருது. மெயில் வருது. என்னென்னா, நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது, மானிட்டேஷனை நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ஆத்தென்டிக் கண்டென்ட்டில் மாறிடுச்சு உங்கள் சேனலு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு எந்த ஒரு ரெவன்யூவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது, நாங்கள் எங்ககிட்ட அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் எந்த சேஞ்சஸோ எந்த வீடியோஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க போஸ்ட் பண்ணல. அந்த டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் 90 டேஸ்க்குள்ளே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி 4000 ஹவர்ஸை நான் ரீச் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஏன் பண்ணணும் அதெல்லாம் இல்லை, ஜெபம் மக்களிடத்தில் போய் சேரணும், என்னோடய உறவுகள் காத்துட்ருக்காங்க ஜெபத்திற்காக அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி காட்டின ஒரு விஷயம் இதுதான். ஜெபம் தான்ப்பா. என்னோடய ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு உறவுகள் நிறைய பேர் இருக்காங்களோ, அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. கவலைப்படாதீங்க. தொடர்ந்து நான் ப்ரேயர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்குன்றது யார் தீர்மானிக்கிறது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து நீ பயந்துராத, நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாத, பார்த்துக்கலாம். ஓடிக்கிட்டே கீழே விழுந்துட்டியா, அடிபடிச்சா, மருந்து போட்டியா, திரும்பி ஓடு, அவ்வளோதான். ஐயோ விழுந்துட்டேனே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற போறியா? விடக்கூடாதுங்க. ஜெபம் ஒருபோதும் நிற்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவரத்தை கேட்ட விஷயம் இது. ஆண்டவரே என்ன ஆச்சு இது மாதிரி அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபத்தை அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மனசு விட்டும் பேசியிருக்கேன். என் அன்பான உறவுகள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதாங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் ஜெபங்கள் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் சந்ததியினரும் ஆசீர்வதிப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கப் போகின்றார். புது ஒளி பிறக்க போகின்றது. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க போதுங்க. செபியுங்கள், தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் கிடைக்க செய்வீராகப்பா. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்தவற்றை மீண்டும் ரெட்டிப்பாய் கொடுப்பீர் நம்புகிற ஆண்டவரே. எங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆச்சரியமான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றனப்பா. போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் எங்களோட கூட எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கான நன்றியப்பா. எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்க போவதற்கான நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. கவலையோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கின்ற வேளையில் நிச்சயமாய் எங்கள் கண்ணீரை துடைப்பீராக, கவலையெல்லாம் அகற்றி போடுவீராக சொல்லி ஜெபிக்கிறேசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில அகற்றி போடுவீராக.
செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களுக்கு வேணும்ப்பா. உண்மையுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. வாழ்க்கையில் நாங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துவீராகப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல் தரணும்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எந்த பிரச்சனையும் எங்கள் கிட்ட சேர விடாதபடி பார்த்துக்கோங்க ஆண்டவரே. உண்மையே நாங்கள் முழுமையாக நம்பியிருக்கோம்ப்பா. நாங்கள் யாருமே நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நம்பியிருக்கேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.